இந்த வீடியோவில் நம்ம சார்ட் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பார்க்குற டேபிளில் எனக்கு இப்போ எவ்வளோ பெரிய டேபிளாக இருந்தாலும் நீ இந்த சார்ட் ஃபங்க்ஷன் வச்சு அழகாக நீங்கள் சார்ட் பண்ண முடியும். இப்போ இந்த பார்க்குற டேபிளில் எனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சார்ட் பண்ணி எனக்கு வேணும். அதுக்கு நான் பயன்படுத்துகிறது ஈக்குவல் டு சார்ட் ஃபார்முலா. சார்ட்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கேட்குது டேபிள் அரே, உங்கள் எந்த டேபிளை நீங்கள் செலக்ஷன் உங்களுக்கு சார்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எனக்கு தேவையான டேபிள் நான் இப்போ செலெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். அடுத்து கேட்குது வருங்க, அந்த ஷார்ட் பண்ணுற இண்டெக்ஸ் நம்பரு உங்களுக்கு எதை ஷார்ட் பண்ணணும், இந்த 1 நம்பர் இருக்காலமா, 2 நம்பர் இருக்காலமா, 3 4 அப்படின்னு. ஸோ நான் 1 நம்பர் அப்படின்னு போய்க்கு நான் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக கேட்குது உங்களுக்கு ஷார்ட் வந்து அசெண்டிங் ஆர்டரில் வேணுமா, டிசெண்டிங் ஆர்டரில் வேணுமா, ஏலேருந்து வேணுமா இல்லை இசட்லேருந்து வேணுமா அப்படின்னு. நான் அசெண்டிங் ஆர்டரை சூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி என்டர் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், ஆப்பிள்லாம் ஒன்றா வந்துருச்சு. பனானா மேங்கோ குவான்டிட்டிலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் உங்களுக்கு தெரியும். அதுலேயும் பாருங்கள் 20 30 40. ஸோ உங்களுக்கு டேட்டா அழகாக உங்களுக்கு செட் பண்ணி வந்துருங்க. பனானா பாருங்கள் 40 42. ஸோ இந்த மாதிரியாக உங்களுக்கு இந்த ஷார்ட் ஃபங்க்ஷன் மூலமாக எவ்வளோ பெரிய டேட்டா வந்தாலும் ஈஸியாக உங்களுக்கு அந்த ரோவை செட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.